టుడే క్లాస్లో క్రాస్ స్టిచ్ లేజీ డేస్ అయిపోయింది కదా. క్రాస్ స్టిచ్, హ్యారింగ్ బోన్ స్టిచ్, స్టార్ ஸ்டிச், அதுக்கப்புறம் செவ்ரான் ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச்சஸை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, கிராஸ் ஸ்டிச். அதுக்கப்புறம் ஹேரிங் போனுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க, 2 லைன்ஸு. ஹேரிங் போன் ஸ்டிச். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க இதே மாதிரி, ஸ்டார் ஸ்டிச். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் சேம் அதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. செயின் பிரான்ச் க்ரீப்பர். ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே இருந்து கீழேக்கு இந்த மாதிரி நீடெல்லாம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து மேலே, அப்போ உங்களுக்கு க்ராஸாக ஸ்டிச் விழுந்துடும். ஓகே, இப்போ கீழே இருந்து மேலே இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி. ஸோ மேலேருந்து கீழே இன்ட்டு மாதிரி பண்ணிக்கிட்டே போகணும். கிராஸ் ஸ்டிச்சு சொல்லுவாங்க, நேம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேம் த்ரெட்டில் ஃபுல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ஸில் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கீழே போட்டுட்டு கீழே நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் பீட்ஸில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. சேம் கிராஸ் ஸ்டிச்சஸில் பீட்ஸ்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கீழே நாட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஃபுல் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரு லைன் ஃபுல்லாக த்ரெட்டில் கண்டினியூ பண்ணி இன்னொரு த்ரெட்டில் ஃபுல்லாக பீட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பீட்ஸில் போடும்போது எவ்வளோ பீட்ஸ் தேவைப்படுதோ பார்த்துக்கோங்க, 3 4. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் அதே சைஸு கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனால் போதும். நான் இங்கே 3 பீட்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுட்டு இன்ட்டு மாதிரி போட்டுட்டு போகலாம். இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் இதே மாதிரி பீட்ஸில் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு ஹேரிங் போன் ஸ்டிச்சு. சேம் கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருந்து இந்த மாதிரி இன்டூ மாதிரி போட்டுகிட்டே போகணும். இந்த இடத்துலேருந்து இந்த மிடிலுக்கு, இந்த இடத்துலேருந்து இந்த மிடலுக்கு இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் மேலே இந்த இடத்துலேருந்து இந்த கொஞ்சம் இந்த மிடலுக்கு கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு பண்ணிக்கிட்டே போகணும். அந்த மிடல் போடுறதுக்காக இருக்கிற கேப்பு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வைக்கணும். இந்த மாதிரி ஓகே, இன்டூ மாதிரி பண்ணிக்கிட்டே போகணும். இந்த கேப்லேருந்து இந்த கேப்புக்கு, ஸோ மேலேருந்து இந்த கேப்புக்கு. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போனோம். இது ஸ்டிச் பண்ணும்போது சுகர் பீட்ஸில் பண்ணால் அழகாக இருக்கும். பட்டு கட் பீட்ஸில் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு கட் பீட்ஸில் தான் சொல்லித்தர போகிறேன். பட் நீங்கள் இப்படி பண்ணும்போது சுகர் பீட்ஸில் பண்ணிக்கோங்க. சுகர் பீட்ஸில் பண்ணும்போது மட்டும்தான் கரெக்டாக அழகாக தெரியும் உங்களுக்கு ஸ்டிச்சு. இந்த மாதிரி த்ரெட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க த்ரெட்டில். அதுக்கப்புறம் பீட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே நாட் போட்டுட்டு கட் பண்ணுறேன். நீங்கள் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பீட்ஸில் பண்ணும்போது கீழே இருந்து எடுத்துக்கோங்க. கட் பீட்ஸில் நல்லா வராது. பட்டு இப்போ சாம்பிளுக்காக உங்களுக்கு கட் பீட்ஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இன்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்டூ பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். இந்த மிடலுக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மிடலுக்கு போடணும். கட் பீஸ்னால தூரம் வருது. சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பீட்ஸ் போட்டுட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி மட்டும்தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்டூ பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். கட் பீட்ஸில் பண்ணால் இப்படி இருக்கும் இல்லையா, இது இவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் சுகர் பீட்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லுக்கு வரும். பார்த்துருக்கீங்களா ஃபினிஷிங்கு? ஸோ இந்த லுக்கு சுகர் பீட்ஸில் வரும். இந்த பண்ணும்போது சுகர் பீட்ஸ்லேயே பண்ணணும். நீங்கள் கட் பீட்ஸில் பண்ணால் அந்த லுக் வராது. ஓகே, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் கட் பீட்ஸில் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நீங்கள் சுகர் பீட்ஸில் பண்ணால் கொஞ்சம் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராஸ் ஸ்டிச். சேம் த்ரெட் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ராஸ் ஸ்டிச் சொல்லிட்டு ஸ்டார் ஸ்டிச்சு இந்த மிடல்லேருந்து இந்த மிடலுக்கு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிடலுக்கு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார் மாதிரி கீழே இருந்து இந்த மேலே ஸ்டிச்சுக்கு நீடல் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டார் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சேம் மேலேருந்து கீழேக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த மிட்டுக்கு, இந்த மிட்லேருந்து இந்த க்ராஸ் மிட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே க்ராஸாக போட்டுட்டா உங்களுக்கு ஸ்டார் மாதிரி வரும். இதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ்லேயும் பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட்டு செஸ்ட் ஸ்டிச்சு செயின் பிரான்ச் ரிப்பர். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் செயின் ஸ்டிச். ஃபிஷ் போன் ஸ்டிச் இருக்குது இல்லையா, சேம் மெத்தடில் செயின் வரும். இந்த மிடலுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஆப்போசிட் சைட்லேயும் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. த்ரெட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. 2 லேயர்ஸ், நான் 1 லேயரை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அவ்வளோ தெரியறதில்ல. 2 லேயர்ஸு போட்டுட்டு பண்ணுங்க. சேம் இந்த மிடல்ல இருந்து எடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, சேம் மெத்தட் இந்த இடத்துல செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடிலும் சேம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மிடலுக்கு கொண்டு வரணும் நீடல். இந்த மாதிரி இதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஒரு லைன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பீட்ஸ்லேயும் போட்டுடுங்க. பீட்ஸில் போடும்போது ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு த்ரெட்டில் போட்டிருக்கேன்ல, அதுக்கப்புறம் சைடில் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். 2 பீட்ஸ் போட்டு பண்ணுறேன். இல்லைன்னா ஓன்லி செயினு ஃபஸ்ட் செயின் பீட்ஸில் பண்ணால் சைடு இருக்கிற செயினில் நீங்கள் பீட்ஸ் போடாமல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டு டிசைன் மாதிரி தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த 2 சைடில் பீட்ஸ் போட்டுட்டு மிடலில் வர்ற செயினை த்ரெட் செயினே பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் ஃபுல்லாக த்ரெட்டில் பண்ணி இன்னொரு லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுட்டு பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க 2 ஸ்டிச்சஸ்.